தர்பூசணி பழச்சாறு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். தர்பூசணி பழச்சாறுன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தர்பூசணி பழச்சாறை சில மாற்றங்களோடும் கொஞ்சம் சுவையை கூட்டி தரக்கூடிய விஷயமா இதை எப்படி பண்ணலாம், வெயிலுக்கு உடம்பு மற்றும் சுவை ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடிய இந்த அருமையான தர்பூசணி பழச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தர்பூசணி வச்சு சுவையாக 2 வகையான பழச்சாறு பார்க்க போகிறோம். ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேசில் விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான துளசி குடும்பத்தை சார்ந்த ஒரு வகையான இலை. இது பொதுவாக நறுமணத்திற்காக உபயோகப்படுத்துகிறோம். அதனால் இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, குளிர்வை தரக்கூடியது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை கொஞ்ச நேரம் இதையும் உபயோகப்படுத்தி நம்மளுடைய தர்பூசணியை இன்னும் கொஞ்சம் கூட குளிர்ச்சியாக சாப்பிடலாம். இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வெதுப்பான தண்ணி, அதாவது சாதாரண தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே ஊறிடும். ஆனால் நம்மளுக்கு சீக்கிரமாக சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் இதை போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஊறிட்டே இருக்கும்பொழுது பழச்சாறு தயாரானோன்னு அதை எடுத்தது கூட போட்டுடலாம். தர்பூசணியை தயார் பண்ணலாம். இதில் இருக்கிற விதைகளை எடுக்கணும். இப்போ நம்ம பழச்சாறு செய்யக்கூடிய மிக்சர் ஜாரில் இதை போட்டுக்கலாம். இப்போ சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சர்க்கரை, எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறதுனால அந்த சர்க்கரை கொஞ்சம் தேவையாக இருக்கும். ரொம்ப குறைந்த அளவுக்கு உப்பு, சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நம்மளுடைய தர்பூசணி பழச்சாறு பரிமாறுவதற்கு தயார். ஊற வைத்த பேசில் விதைகளை சேர்த்துக்கலாம். ஊற வைத்த இந்த பேசில் விதைகள் நல்லா சின்ன கருப்பு புள்ளிகளாக தெரியுது. சாப்பிடும்போது குடிக்கும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது செய்ய போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, சிறிது புதினா இலைகளை சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த புதினா இலைகள் ஒரு நல்ல மணமை கொடுக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் சட்னியில் போடுற மாதிரி நிறைய போடணும்னு அவசியமே இல்லை. இதில் ஒரு 2 இலைகள் போட்டிங்கன்னா போதும். எலுமிச்சை சாறு, சிறிதளவு சர்க்கரை, சிறிதளவு உப்பு, அருமையான பழச்சாறு. இதை ஒரு சின்ன திருப்பத்தோடு கொடுக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, சிறிது சோடா, நம்மளுடைய சாதாரணமாக கடையில் கிடைக்குது இல்லைங்களா சோடா, அந்த சோடா உபயோகப்படுத்தினீங்கன்னா இதில் ஒரு விறுவிறுப்போட ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் சோடா உபயோகப்படுத்தலாம். நம்மளுடைய தர்பூசணி சோடா பழச்சாறு தயாராகிடுச்சு. என் நண்பர்களே, இந்த வெயில் காலத்துக்கு அருமையான சுவையாக விதவிதமாக பழச்சாறுகள் செய்து, தர்பூசணி பழச்சாறுகள் செய்து மகிழுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.